அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி. எப்படி கவிதை நானே முடிச்சேன். அடுத்த இது வரல, நன்றி. ஒரு முறைதான் ஆட்சிக்கு வந்தாய், ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அளவிற்கு நல்லது செய்தாய். எளிமைக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. நம் தமிழ்நாட்டின் மக்கள் தான் உன் உயிர் காற்று. எளிமைக்கு நீதான் எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டின் மக்கள் தான் உன் உயிர் காற்று. அருமை, அருமையும் அருமை. உனக்கு அந்த விருதுநகரின் வீரரே, படிக்காத மீரையே, கவிக்கண் திறந்தவரே, காந்தி வழி வந்த எங்கள் தொண்டு காந்தியே. புல்லரிக்குத பார்த்து மாடு மெஞ்சிட்டு போயிட. நீங்க சொல்றது சரிதான் தமிழம்மா. கிரியேட்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம் தமிழ். கிரியேட்டிவிட்டி மைண்டு வேணும் இல்லையா? கரெக்ட். பார்த்து புல்லு அரிக்குதுன்னா மாடு வந்து மேய்ஞ்சிடாம பார்த்துக்க தம்பி. சொரிஞ்சு விடு. வேற வேற வேற. இனி ஒரு முறைதான் ஆட்சிக்கு வந்தாய். என்ன அதேதான் வருது, சொல்லிட்டானா? வெண்ணாடை உடுத்திய வெண்மை மனமே, நற்குணமே, எங்கள் எளிமையே, பகுத்தறிவோடு கல்வி கண். பகுத்தறிவு பகலவனே இல்ல, அது நம்ம சிம்மு போட்டு யூடியூப்லாம் போட்டாதான் அது வரும். அந்த ஃபுல் சென்டென்ஸ் யூடியூபே ஓபன் ஆக மாட்டேங்குது, ஓபன் ஆகாது. இவரோட காமராஜர் பற்றிய 10 வரிகள். கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்படும் காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஆவார். அவர் ஜூலை 15, 1903 அன்று விருதுநகரில் பிறந்தார். 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பதவி வகித்தார். மதிய உணவு திட்டம் மற்றும் சீருடை திட்டம் போன்ற புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்க வழிவகுத்தார். தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழ்நாட்டின் பல புதிய தொழிற்சாலைகளை தொடங்கினார். கிங் மேக்கர் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் பிரதமர்களை தேர்வு செய்வதில் முக்கிய பங்காற்றினார். அவரது எளிமை, நேர்மை மற்றும் தன்னலமற்ற சேவைக்காக போற்றப்பட்டார். எளிமை, கருமை, வெண்மை, தன்னலமற்ற சேவைக்காக போற்றப்பட்டார். இதெல்லாம் செய்ய நீனு கர்ம வீரர் காமராஜர் ஆயிடலாம். வெளியரசரே, இந்த பாறைக்குள் ஈரம் யாருன்னு பாருங்க. இந்திய அரசியல் ஒரு புல்லரிக்குது நிறைய, அதனால மாடு மேய்ஞ்சிட போகுது, புல்லரிக்குது, பத்திரமா பார்த்துங்கன்னு. இந்திய அரசியலில் ஒரு முன்மாதிரியான தலைவராக கருதப்பட்டார். 1976 இவருக்கு இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. அக்டோபர் 2, 1975 அன்று காலமானார். அவரது நினைவு தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கரெக்டான ஒரு தகவல். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவோட நினைவு தினம் இன்னைக்கு வந்து பிறந்த தினம். அவருக்கு நினைவு தினம் அந்த தேதி அக்டோபர் 2, 1975 காலமானார். அந்த நினைவு தினத்தை என்ன கல்வி என்ன நாளாக போட்டுறாங்க? வணக்கம் எழில் மாமா, அருமையான தகவல் சொல்றாங்க, சந்தோஷம். பாறைக்குள் ஈரம் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேற வேலையே இல்லையா? குடும்ப தமிழச்சி சேனல்ல வந்து பார்க்கணும்னு அப்படியா இருக்கிறாரு. பண்றாவி பண்றாவில கன்றாவி. அவருக்கு வந்து சோதனை என்னவோ. தமிழம்மா, இப்போ இவங்க வாசித்து